ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் சிம்பிளாக டேஸ்ட்டாக 3 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஊற வச்சிடலாம். நான் 1/4 கப் கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கடலப்பருப்பு சீக்கிரமாகவே ஊறிடும்ன்றதுனால 1/4 மணி நேரம் ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நம்ம கடலப்பருப்பை வேக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலப்பருப்பை தண்ணியை வதச்சிட்டு உள்ளே போட்டுட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் பருப்பை ஊற வைக்கலை அப்படின்னா டைரெக்டாக குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கரில் ஆவி போனோடனே ஓப்பன் பண்ணிடலாம். கடலப்பருப்பு குழையாமல் நல்லா வந்திருக்கு. அடுத்து நம்ம காயை கட் பண்ணிடலாம். ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். புடலங்காயை 2 ஓரத்துலேயும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். விதையை எடுத்ததுக்கப்புறமா சின்ன பீஸ் புடலங்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சில புடலங்காய் கசப்பாக இருக்கும். கசப்பாக இருக்கிற புடலங்காயில் நம்ம பொரியல் பண்ணோம்னா பொரியலும் கசப்பாக தான் இருக்கும். நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்காக. அதனால் கசப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும் அதில் பொரியல் பண்ணுங்கள். அப்போ தான் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ண காயை ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். அடுத்து காய்க்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை தோலை உரித்து கட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம்னால பெருசாக கண் எதுவும் எரியாது. நிறைய வெங்காயம் நம்ம கட் பண்ணோம்னா கண் எரியும். அப்போ தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோம்னா கண் எரியாமல் இருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கலாம். அடுத்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை போட்டுடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். காய் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நீர் காய்ன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுருங்க. அப்பப்போ திறந்து விட்டு இதை கிண்டி விட்டு மூடியை போட்டு மூடி வேக விட்டுருங்க. காயில் நம்ம ஊற்றின தண்ணிலாம் வற்றி காய் நல்லா வந்துடுச்சு. இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கடலப்பருப்பையும் போட்டு புடலங்காய் கடலப்பருப்பு 2ஐயும் ஊத்தாப்பில் நல்லா கிண்டி விட்டுறலாம். கடைசியாக காயில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு கிண்டி விட்டுறலாம். தேங்காயை போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. காயில் சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். டேஸ்டான புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.